Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் pregnancy care, அதாவது pregnancy டைமில் சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சிலது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மித் பஸ்டர் தான் இது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற மித் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தைங்க வந்து ரொம்ப கலராக பிறப்பாங்க அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இதே அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா என்னோட குழந்தை கருப்பாக பிறக்கும், அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து குங்குமப்பூ சாப்பிட்டதுனால கலர் கம்மியாகவும், ரெண்டாவது குழந்தைக்கு வந்து குங்குமப்பூ சாப்பிடாததுனால ரொம்ப கலராகவும் பிறந்ததாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம வந்து இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம், லைக் குழந்தைங்க வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா கலராக பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச சில சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தைங்க கருப்பாக பிறக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அது இருக்கிற ரேட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் போட்டு சாப்பிட முடியாது. அது வந்து ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட் தான். ஏன்னா பெரும்பாலும் சிலருக்கு வந்து வெறும் பால் வாசனை வந்து பிடிக்காது. அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நிறைய மில்க் கன்சப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை காஃபி டீ அப்படின்னு எடுக்கிறத விட பால் குடிக்கிறது நல்லது. ஸோ அந்த டைமில் பால் வாசனையே பிடிக்காமல் போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த குங்குமப்பூ வந்து ஃப்ளேவரிங்காக ஆட் பண்ணுறோமே தவிர இதனால் குழந்தைங்க கலர் மாறவே மாறாது. அவங்களோட கலர் வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனட்டிக்ஸ், அதாவது அவங்களோட பரம்பரையிலேருந்து வர்றது தான் கலரே தவிர குங்குமப்பூ வந்து கலரை மாற்றாது, கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. ஸோ அது வந்து ஒரு மித்து தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, பைனாப்பிள், மேங்கோ இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்க வந்து அபார்ட் ஆகிடும், அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி மித்து இருக்குது. ஸோ இது வந்து படித்தவங்கலேருந்து படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் வந்து இந்த நம்பிக்கை இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பப்பாயா, பைனாப்பிள், அதே மாதிரி மேங்கோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தை அபார்ட்லாம் ஆகாது. ஓவராக சாப்பிட்டிங்கன்னா ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகும், அது வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குமே தவிர அபார்ஷன் அளவுக்கு போகாது. எதுவுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக போனால் டேஞ்சர் தான். ஸோ நீங்கள் லிமிட்டடாக எடுத்துக்கிறீங்க, 1 or 2 பீசஸ் வந்து எடுத்துக்கிறீங்க, ஒன்றுமே ஆகாது. இன்ஃபேக்ட் பப்பாயாலாம் வந்து அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், பட் லிமிட்டடாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெவியாக எடுக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. பட் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் இந்த 3மே நான் சாப்பிட்ருக்கேன். பப்பாயாவும் சாப்பிட்ருக்கேன், அதே மாதிரி பைனாப்பிள், தென் மேங்கோ, தென் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழமுமே நான் சாப்பிட்ருக்கேன். பொதுவாக பலாப்பழத்தை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, பிகாஸ் ரொம்ப சூடாக்கும் அது. பட் நான் 1 பீஸ் 2 பீஸ் டேஸ்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன். பட் எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஆனதில்லை. என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ரொம்ப சேஃபாகவே இருந்தது. ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம், பட் லிமிட்டடாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கீப் ஸ்மைலிங், ஹாப்பி ப்ரெக்னென்சி.